கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிற, அவருக்காக வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உலகத்திலே அநேக விதமான தீமைகள் உண்டு வரும். ஆனாலும் அந்த தீமையிலிருந்து அவர் விலக்கிக் கொள்வார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறார், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை தீமைக்கு விலக்கி காக்கிறவர் என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே தீமைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே அநேக வைரஸ், அநேக நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் நாம் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான நல்ல பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருமிகளானது நம்மை ஒன்றும் செய்யாமல் நம்மை விட்டு நீங்களாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக விதமான தீமைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமுள்ளவர்களாக காணப்படும் பொழுது, உறுதியுள்ளவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கிற தேவன் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் எப்படிப்பட்டதான நிலையிலே நாம் ஸ்திரமாக இருக்கும்போது நாம் தீமைகளிலிருந்து விலக்கி காக்கப்பட முடியும் என்றால், முதலாவதாக அங்கே சொல்லுகிறார் 2வது வசனத்திலே, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். துர்க்குணராகிய பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்றார்கள். அவர்கள் கையினின்று நாம் விடுவிக்கப்படும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டால் தேவனை பற்றுகிற விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக அநேக துர்க்குணராகிய மனுஷர்கள் தங்களுடைய கிரியைகளை நமக்கு எதிராக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவ நாமத்தை அறிவிப்பது நிமித்தமாக நமக்கு பாடுகள் வருகிறது. ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது துர்க்குணராகி பொல்லாத மனிதர்களால் நமக்கு உபத்திரங்கள் வருகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு எதிராளி நிமித்தம் நமக்கு அநேக தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்டதான தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கிறிஸ்துவை பற்றுகிற இந்த விசுவாசத்திலே நாம் ஸ்திரமுள்ளவர்களாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பவுல் விரும்புகின்றார். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனம், உங்களின் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி அந்த விதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே நாம் நல்ல நல்வசனத்திலே நாம் ஸ்திரப்படுகிற பொழுது, வசனத்திலே ஸ்திரப்படுகிற பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். ஏனென்றால் வசனமானது நம்முடைய எலும்புகளுக்கு, நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வசனமே எனக்கு உணவு என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த வசனமாகிய சத்து உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் ஸ்திரமுள்ளவர்களாக எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கப்படும்படிக்கு நாம் ஸ்திரப்படுகிறவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே தான் வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், வசனத்திலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். வசனத்திலே நாம் ஒவ்வொரு நாள் கை கொள்ளும் பொழுது நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துக்கு எதிரான எல்லா விதமான தீமைகளையும் நம் மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நற்கிரியைகளிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஏனென்றால் கிறிஸ்துவாகிய தேவன் நம்மை இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்வதற்கு அவர் நம்மை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நமக்கு என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நற்கிரியைகளை செய்வது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. தீத்துவிலே பவுல் சொல்லுகிறார், தீத்துவை பார்த்து சொல்லுகின்றார், நீ நற்கிரியைகளை செய்ய பழகு என்று சொல்லுகின்றார். நீ நற்கிரியைகளிலே பெருக வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்
அவளுக்கு முன்னதாய் பிரகாசி கடவுது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆகிய இந்த உலகத்திலே நாம் நற்கிரியைகளை செய்ய நாம் உறுதியாக இருக்கும் பொழுது, அதில் ஸ்திரமுள்ளவர்களாய் வளரும் பொழுது, ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்கள், நற்கிரியைகளை செய்ய பழகி இருக்கிறவர்கள். அவர்கள் மாத்திரம் தேசம் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும் என்கிற நிலையிலே நாம் இருக்கும் பொழுது, உண்மை ஸ்திரமாய் வளரும் பொழுது, நிச்சயமாக எந்த தீமைகளும், எந்த விதமான தொந்தரவுகளும், எந்த விதமான போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் எல்லா தீமைகளும் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே உறுதியாக, வசனத்திலே வசனத்திலே உறுதியுள்ளவர்களாக, நற்கிரியைகளில் உறுதியுள்ளவர்களாய் வாழும் பொழுது நிச்சயமாக எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டிலே நாங்கள் அந்த தீமைகளுக்கு விலக்கி காக்கப்பட அந்த விசுவாசத்திலே, நல்வசனத்திலே, நற்கிரியைகளிலே நாங்கள் ஸ்திரமுள்ளவர்களாய் வளர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.